இப்போ இந்த சம்மர் டைம் வந்துட்டாலே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருது. நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்பராக ஸ்கின் கேர் வந்து எப்படி பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க. குறிப்பாக இந்த ஜென்ரேஷனில் தான் ஸ்கின் கேர் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீனேஜர்ஸ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் ப்ரோனாக இருப்பாங்க. ஸோ அதனால் பிம்பிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிம்பிள்ஸ் வர்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயிலியாக இருக்கா ஃபேஸு, இல்லை ட்ரையாக இருக்கா, இல்லை ரெண்டும் கம்பைண்டாக இருக்கா. இப்போ நிறைய வந்து இந்த SPF 30, 50, 70 ரேஞ்சுக்கெலாம் போயிருக்கு. SPFனா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அது நம்மளோட ஸ்கின்லேயே வந்து சன் ப்ரொடெக்ஷனுக்கான ஃபேக்டர் இருக்குது. அது என்னென்னா சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி விண்டோஸ்லேருந்து வர லைட்ஸ் பாஸ் பண்ணால் போதும். அதாவது யூவி ரேஸ் இருந்தால் போதும். யூவி ரேஸ் நம்ம வெளிச்சம் வருது இல்லைங்களா, அந்த வெளிச்சமே சில ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இண்டோரில் இருக்கவங்க, எஸ்பெஷலி ஹை லைட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, லைட் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கவங்க எல்லாருமே வந்து சன்ஸ்க்ரீன் இண்டோர்லேயும் யூஸ் பண்ணணும். எவ்ரி 2 to 3 hours ஒரு தடவை யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தாலும் அவங்க வந்து தலையிலேருந்து கால் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகும். இந்த உள்ளங்கால் அதிகமாக ஸ்வெட் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்குது? அதை ஸ்வெட்டிங் பொறுத்தவரை முக்கியமாக உள்ளங்காலில் ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு தேர் மே பி சம் எமோஷ்னல் காம்போனன்ட்னா இந்த க்ளூட்டோதைனில் பார்த்துருக்கேன். க்ளூட்டோதைன் அப்புறம் கொரியன் ஸ்கின்னுக்கெலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்கின் மாதிரி பளபளப்பாகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறோம். ஸ்கின்னு மாறணுங்கிறதோட நம்ம எல்லாருக்குமே வெள்ளையாகணுன்ற ஒரு எண்ணம் வந்து பேசிக்காக வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஹெல்த் பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி அவங்க இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே டாக்டர், இப்போ இந்த சம்மர் டைம் வந்துட்டாலே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருது. நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்பராக ஸ்கின் கேர் வந்து எப்படி பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க. குறிப்பாக இந்த ஜென்ரேஷனில் தான் ஸ்கின் கேர் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ப்ராப்பராக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா என்ன டாக்டர்? சம்மர் பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசர் சம்மராக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் உங்களுக்கு லிப் பாம்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது தவிர ஷாம்பூ அண்ட் சோப்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக நான் சன்ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் கிட்ஸாக இருந்தால் இப்போ எல்லோரும் ஸ்விம்மிங் கிளாஸ் அதெல்லாம் போக ஆரம்பிப்பாங்க, நிறைய கேம்ஸுக்காகலாம் போக ஆரம்பிப்பாங்க, ஸ்கேட்டிங் அது இதெல்லாம். ஸோ காலையில் 7 o'clock போனாலும் நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுட்டு தான் போகணும். அதாவது சன்ஸ்க்ரீன் லோஷன் போடணும்னா குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில சன்ஸ்க்ரீன், அதாவது ஜிங்க் ஆக்சைடு மட்டும் இருக்கிற மாதிரி கிட்ஸுக்குன்னு தனியாக சன்ஸ்க்ரீன் இருக்கும். அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வெயிலில் போகிறதுக்கு 1/2 hour முன்னாடி 20 minutes to 30 minutes முன்னாடியே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிடணும். லிபரலாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபேஸு, நெக்கு, கை, அதாவது எந்தெந்த இடம் எக்ஸ்போஸ் ஆகுமோ, ட்ரெஸ் போடாமல் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கணும். ஸ்விம்மிங் போகும்போதும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் போகணும். அதுக்குன்னு வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் உண்டு. அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம சன்லைட்டில் போகணும் ஸ்கின் கேர். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ சப்போஸ் இப்போது நீங்கள் கேட்குற கிட்ஸுக்குன்னு சொல்கிறீங்களா, இல்லை வந்து எல்லா ஏஜுக்குமா? டீனேஜர்ஸ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் ப்ரோனாக இருப்பாங்க. ஸோ அதனால் பிம்பிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிம்பிள்ஸ் வர்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயிலியாக இருக்கா ஃபேஸு, இல்லை ட்ரையாக இருக்கா, இல்லை ரெண்டும் கம்பைண்டாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணணும். ஆக்னி இருக்க பேஷண்ட்ஸும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது. அதை போட்டுட்டு அது மேலே சன்ஸ்க்ரீன், ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ நிறைய வந்து இந்த SPF 30, 50, 70 ரேஞ்சுக்கெலாம் போயிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் என்ன டாக்டர்? அது ஸ்பெசிஃபிக்காக அப்படி டிஃப்ரென்ஸ் வந்து ஆஸ் பர் த நார்ம்ஸ் படி 30 to 50 போதும். 30 ஆக்சுவலாக போதும். 30 SPF சன்ஸ்க்ரீன்ஸே போதும். பட் எல்லோரும் ப்ரொமோட் பண்ணுறது வந்து 50, 100 வரைக்கும் சன்ஸ்க்ரீன் வந்து பண்ணுறாங்க. SPFனா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அது நம்மளோட ஸ்கின்லேயே வந்து சன் ப்ரொடெக்ஷனுக்கான ஃபேக்டர் இருக்குது. அது என்னென்னா நம்மளோட பிக்மெண்ட், அதாவது நம்ம ப்ரௌன் ஸ்கின் இண்டிவிஜுவல்ஸுங்கிறதுனால அந்த ப்ரௌன் ஸ்கின்னே மெலனின்ற ஒரு மெட்டீரியல்னால தான் நம்மளுக்கு ப்ரௌன் கலர் வருது. அந்த ப்ரௌன் கலரே நம்ம சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மெயின் ஃபேக்டர் அதுதான். அதுக்கு மேலே தான் சன்ஸ்க்ரீன் எல்லாமே. நம்ம வெயிலில் போகும்போது டேன் ஆகிறதுக்கு காரணம் அப்போ மெலனின் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், சன்லைட்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இட்ஸ் அ ப்ரொடெக்டிங் மெக்கானிசம் தான்.
பட் நம்ம வந்து அதை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம டீடேன் பண்ணுறது அந்த இதெல்லாம் பண்ணுவோம். பட் இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஓகே. ஸோ SPF வந்து எப்படி 30 இயர்ஸ் மோர் தென் இனஃப். இந்த இதில் போட்டிருக்கோம் இந்த PA++ அப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் இது சம்மந்தப்பட்டதானா? அதுவும் இது சம்மந்தப்பட்டது தான். பட் நீங்கள் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஆஸ் அ இண்டிவிஜுவலாக வெளியில் இருக்கிற சன்ஸ்க்ரீனை வாங்கி போடுறத விட டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சன்ஸ்க்ரீன் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். அங்கேயுமே இங்கே ஆயிலி ஸ்கின்னா, ஆக்னி ப்ரோனா, வேறு இரிட்டேஷன் சென்சிட்டிவ் ஸ்கின் இண்டிவிஜுவல்ஸாக அவங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் என்னென்னா வெளியே போகும்போது மட்டும்தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸே சில பேருக்கு வந்து விண்டோ சைட்லாம் பார்த்தா அந்த சன் வந்து ப்ரொடெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவுட் சைட் மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணுமா சன்ஸ்க்ரீன் போடுறது? கண்டிப்பாக இல்லை, இண்டோர்லேயுமே சன்ஸ்க்ரீன் போட வேண்டியிருக்கும். சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி விண்டோஸ்லேருந்து வர லைட்ஸ் பாஸ் பண்ணால் போதும். அதாவது யூவி ரேஸ் இருந்தால் போதும். யூவி ரேஸ் நம்ம வெளிச்சம் வருது இல்லைங்களா, அந்த வெளிச்சமே சில ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இண்டோரில் இருக்கவங்க, எஸ்பெஷலி ஹை லைட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, லைட் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கவங்க எல்லாருமே வந்து சன்ஸ்க்ரீன் இண்டோர்லேயும் யூஸ் பண்ணணும். எவ்ரி 2 to 3 hours ஒரு தடவை யூஸ் பண்ணணும். கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கவங்களும் சன்ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர்லேயே ஃபுல் டைம் இருப்பாங்கனாலும் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர். இப்போ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த கரெக்ட் மெத்தட் என்ன, இல்லைன்னா ரீஅப்ளையும் பண்ண வேண்டியது இருக்கு? 2 to 3 hours ஒரு தடவை ரீஅப்ளை பண்ணணும். அவ்வளோதான் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பண்ணணும். இல்லை ப்ராப்பராக அது எல்லா சன்ஸ்க்ரீனுக்கும் பொருந்துமா, இல்லை ஒரு சில சன்ஸ்க்ரீன் ரிலேட்டபிளாக? இல்லை, எல்லாருமே வந்து தே வில் ப்ரமோட்டர்ஸ். நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க 24 hours சன்ஸ்க்ரீன், 24 hours இது இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அது வந்து இதாக இருக்க முடியாது, கரெக்டாக இருக்க முடியாது. ஸோ 2 to 3 hours ஒரு தடவை சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது தான் நல்லது. ஓகே. இப்போ மேஜராக நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுல பயங்கர குழப்பமாக இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், ஆயில் ஸ்கின்னாக இருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக எந்த மாதிரியான அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க சன்ஸ்க்ரீனு, இந்த ஸ்கின் கேர்லாம்? அதான் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிக் சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட், இப்போ ஆயிலியாக இருந்தால் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சில காம்பனன்ட்ஸ் இருக்க மாதிரி சன்ஸ்க்ரீன் உண்டு, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணலாம். ஓகே. காம்பினேஷன்ஸில் வரும், ரெண்டுமே கம்பைன் பண்ணுற மாதிரி வரும், அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க வந்து சன்ஸ்க்ரீனை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது உண்மையா? அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, டார்க் ஸ்கின்னா ப்ரௌன் ஸ்கின்னோட அப்போ மெலனின் அவங்களுக்கு நிறைய இருக்குது, அதுக்காக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களும் சன்ஸ்க்ரீன் போடணும். வெயிலில் போகும்போது சில சன்லைட்னால வர சில டிசீசஸ் இருக்குது, பாலிமார்பிக் லைட் எரப்ஷன், அதாவது லைட்னால வர சில டிசீசஸ் இருக்குது. அப்படி இருக்கவங்க சன்ஸ்க்ரீன் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ அந்த சம்மர்னால அதிகமாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, மேஜர் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? மேஜர் ப்ராப்ளம் வந்து வேர்க்கூறு தான், மிலேரியா ரூப்ரான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வேர்க்கூறு வரும். சில பேருக்கு அதுவே ட்ரீட் பண்ணாமல் இருக்கும்போது செகண்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது அதுலேருந்து சொரிஞ்சு புண்ணாகி இன்ஃபெக்ட் ஆகும். பஸ் மாதிரி பெரிய பெரிய கட்டி மாதிரி, முக்கியமாக ஃபேஸ்லலாம் வந்து பெரிபோரைட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஃபேஸ் மூக்கை சுற்றி முகத்துலலாம் வந்து கட்டி கட்டியாக, குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி அலர்ஜி கிடையாது, அது இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அப்புறம் வேர்க்கூறு வரும். அண்ட் ஸ்கின்னு ட்ரை ஆகும், ஹேரெல்லாம் ட்ரை ஆகும், உடையும், ஃபுல் பாடியே கூட உங்களுக்கு வேர்க்கூறு எல்லாமே வரலாம். ஓகே. இந்த ஹீட்னா வந்து நம்ம ஸ்கின் பேரியர் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? ஹீட் ஸ்கின் தாங்க மெயின் இதுக்கு. ஏன்னா இட்ஸ் அ டெம்பரேச்சர் கண்ட்ரோலே வந்து நம்ம ஸ்கின்னை வச்சு தான் இருக்குது. ஸ்கின் தான் நம்ம பிரெயினோட நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று இருக்கும், ஹைப்போதலாமஸோட எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு மெக்கானிசம் இருக்கும். அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, ஹீட் அதிகமாகும் போது வேர்வை சுரக்கணும். வேர்வை சுரந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஹீட்டை வந்து அது வெளியேற்றணும். அதுதான் பாடி மெக்கானிசம். சப்போஸ் இப்போ குளிரான பிரதேசத்தில் இருக்கோன்னா அந்த ஸ்வெட்டிங் நிறைய வரக்கூடாது, அதை கண்ட்ராக்ட் பண்ணிக்கும். அதாவது ஸ்வெட் கிளான்ஸ் வந்து நிறைய வந்து ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த மெக்கானிசம் வந்து நம்ம ஸ்கின்னு, என்விரான்மெண்ட் அண்ட் பிரெயின் மூணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் வச்சு இது ஒரு சைக்கிள் மாதிரி செயல்படும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வெயில் காலத்துலலாம் நிறைய ப்ரொஃப்யூஸாக ஸ்வெட்டிங் வரும், குளிர்காலங்களில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகாது. இதுவே ஓவராக ஸ்வெட் ஆகும்போது தான், எக்ஸாஸ்ட் ஆகும்போது தான் அந்த ஸ்வெட் கிளாண்டோட டக்ட்னு சொல்லுவோம், அதோட ஓப்பனிங் இருக்கிற இடத்துலலாம் வந்து பிளாக் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு வேர்க்கூறு வரும். ஓகே. இப்போ ஓவராக நீங்கள் சொன்னீங்க ஓவராக ஸ்வெட் ஆகிறோம், அதுலேயே ரொம்ப
ஹை லெவல்ல ஸ்வெட் ஆகுறவங்க இருப்பாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு தலையில இருந்து கால் ஃபுல்லா ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், இந்த உள்ளங்கை உள்ளங்கள்லாம் அதிகமா ஸ்வெட் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்கும்? இருக்குது. அதை ஸ்வெட்டிங் பொறுத்தவரை முக்கியமாக உள்ளங்கை உள்ளங்கால ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு தேர் மே பி சம் எமோஷ்னல் காம்பனண்ட். எமோஷ்னல் காம்பனண்ட்னா அவங்க ஆன்சைட்டி இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு கை கால் தான் வேர்க்கும். உடம்பு வேர்க்கிறதோட கை கால் வேர்க்கிறது தான் அதிகமாக இருக்கும். பேனா பிடிச்சி சில பேருக்கு எழுத முடியாது. அந்த மாதிரி எமோஷ்னல் காம்பனண்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். பேசிக்காக சொல்லணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே அந்த மாதிரி ஸ்வெட்டிங் குறையும். அது தவிர ப்ரொஃப்யூஸாக ஸ்வெட்டிங், உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிறவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அதர் டிசீசஸ் இருக்கா, வேறு ஏதாவது டிசீஸ்னால டயபெட்டிஸ் இருக்கா, வேறு ப்ராப்ளத்தினால வந்து ஸ்வெட்டிங் வருதான்றதை வந்து நம்ம இவாலுவேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்வெட்டிங்கை ஸ்வெட்டை மட்டும் குறைக்கணும்னா அதுக்குன்னு டேப்லெட்ஸ் இருக்குது. கை காலில் ஸ்வெட்டிங்க்கு வந்துட்டு அதுக்கும் டேப்லெட்ஸ் போடலாம். அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸும் போட்டால் கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கலாம். பட் திரும்ப வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ போட வேண்டியிருக்கும். ஆனால் இது பெர்மனண்ட்டாக சொல்யூஷன். அதான் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் போது உங்களுக்கு கை கால் ஸ்வெட்டிங் வந்து குறையும். சில பேர் வந்து கொஞ்ச நாள் கழித்து குறையும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து பெருசாக, சின்ன பிள்ளைங்களுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக குறையும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். மாத்திரை மருந்துலேயுமே நிறைய பேர் சரியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்குமே அப்படிதான் குறையும் உள்ளங்கை உள்ளங்கள்லாம். அது 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 நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? எப்பயாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்வெட் அதிகமாகிற மாதிரி? நார்மல் டைம்லையும் உங்களுக்கு அதிகமாகுது. ஓகே, அதுதான் நிறைய பேருக்கு. ஏன்னா அதுவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ உள்ளங்கை உள்ளங்கள்லாம் அதிகமாக ஸ்வெட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான் அந்த நிறைய பேர் இந்த ஜெனட்டிக்காக வருமா? ஜெனட்டிக்காகவே வரும். ஜெனட்டிக் ஃபேமிலியில் ரன் ஆகும். அதை நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷனல் காம்பனண்ட் இருக்கும். மெயினாக பாம்ஸ் அண்ட் சோல் ஸ்வெட்டிங்க்கு தான் அது இருக்கும். மற்ற ஃபுல் பாடி ஸ்வெட்டிங் இதில் கூட நீங்கள் தைராய்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு தடவை. இப்போ இந்த ஸ்வெட்டாக நிறைய ஃபங்கல் இன்ஜெக்ஷன், அப்புறம் பாடியில் ஆக்னி வர்றதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்வெட்டிங் சமயத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் அப்போ சொல்லலை. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டீனியா, அதாவது படர்தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஸ்வெட்டிங்கில் வந்து ஸ்ப்ரெட் அதனால வராது. பட் ஆனால் அதனால ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஃபங்கஸ் கிருமி வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஈரத்தன்மையில் தான் வளரும். ஸோ நம்ம ஸ்வெட்டிங்காக இருக்கும்போது எஸ்பெஷலி இன்னர்ஸ் போடுற இடத்துல, அண்டர் ஆர்ம்ஸில், தைஸில், அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். சம்மர் டைமில் அதை அந்த சம்மர் டைம்ல தான் அது வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமா வருது நிறைய பேருக்கு. ஆமா, அதுக்கான ஸ்வெட்டிங் அண்ட் அவங்க ஹைஜீனா இருக்கிறது ரொம்ப முக்கியம். 2 தடவை குளிக்கிறது, காத்தோட்டமாக ட்ரெஸ் போடுறது, இன்னர்ஸ் வந்து ஈரம் இல்லாமல் போடுறது. நிறைய எஸ்பெஷலி பாய்ஸ் வந்து இன்னர்ஸ் வந்து அவசரமாக ஈரமாக போட்டுட்டு போகிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தைஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த பிம்பிள்ஸ் முக்கியமாக சம்மரில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? சன்லைட்டில் கொஞ்சம் சில பேருக்கு இன்டியூஸ் ஆகும். ப்ராப்பராக இந்த ரீசன் அது ஆக்சுவலாக ஆக்னி பிம்பிள்ஸுக்கு ரீசன் வந்து நம்ம பாடியில் இருக்க ஹார்மோன்ஸ், மேலே அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் தான் மெயின் காம்பனண்ட்டாக இருக்கும். அது வந்து சன்லைட்டில் அக்ரவேட் ஆகுமே தவிர அசச்ச அதுவே ரீசனாக இருக்காது. ஓகே, இந்த ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறது சேஃபாக? அந்த மாதிரி கண்டிப்பாக சேஃப் இல்லை. ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீமும் நீங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான், அது முக்கியமாக டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபேஸ் ஒயிட்னிங்னு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆட்ஸில் வர்றது, நிறைய சீரம்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர நிறைய பேர் க்ரீம்ஸ், ஸ்டீராய்டு மிக்ஸ் பண்ண சில க்ரீம்ஸை வந்து வாங்கி ஃபேஸில் அப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப க்ளோயிங்காக பிரைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அதை வருஷ கணக்கில் கூட கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி கண்டினியூ பண்ணும்போது நிறைய பேருக்கு ஸ்கின் வந்து தின்னாயிடுது. அதோட பிளட் வெசல்ஸ்லாம் பார்த்தா பிங்காக தெரிவாங்க. அந்த பிங்காக தெரியறதுக்கு காரணம் வந்து அவங்களோட க்ளோ, அந்த க்ரீம்னால வர க்ளோன்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்கின் தின்னாகனால உள்ளே இருக்க ரத்த குழாயெல்லாம் வெளியில் தெரியுது. அதனால தான் அவங்களுக்கு அப்படி. ஸோ ஸ்டீராய்ட் க்ரீம்ஸோ இல்லை ஒயிட்னிங் க்ரீம்ஸையோ உங்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், இப்போ டேனிங் வந்தால் இமிடியேட்டாக என்ன மாதிரியான இது எடுக்கணும்? டேனிங் வந்தால் தானாகவே சரியாயிடும். நிறைய பேர் வந்து இதுக்கு கிளினிக்லாம் போயிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ்ன்னு இருக்குது. ரொம்ப டேன் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்குன்னு பிக்மெண்ட்டை குறைக்கிறதுக்குன்னு க்ரீம்ஸ் இருக்குது.
அதுதான் அது வந்து நான் சொல்லி பேஷண்ட்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எதுக்காக யூஸ் பண்ண, அது டேனிங்னால தான் வந்து நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது என்னங்கிறது ஃபேஸில் என்னனால பிக்மெண்டேஷன் வர்றதுங்கிறதுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்து டயக்னோஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதில் சோஷியல் மீடியாலாம் பார்க்குறப்போ அந்த பழைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இவங்கள மாதிரி பழைய லுக்கில் இந்த ஸ்கின்ல இருந்தாங்க, இப்போ இந்த ஸ்கின்லாம் மாறுறாங்க, இதெல்லாம் மித்தா இல்லை உண்மையா? மித்து இல்லை, நிறையது உண்மையும் இருக்குது. உண்மைதான். அவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட கன்சல்டேஷன் படி அசச் அவங்க அப்படியே டிக்டமாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த குளூட்டோதைன்லாம் பார்த்துருப்பீங்க. குளூட்டோதைன் அப்புறம் கொரியன் ஸ்கின்னுக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்கின் மாதிரி பளபளப்பாகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எதை வந்து காட்டுது மேம்? ப்ராஜெக்ட் பண்ணுது இவங்கெல்லாம் அது மாறணும் அப்படிங்கிறதுனாலயா? ஸ்கின் மாறணுங்கிறத விட நம்ம எல்லாருக்குமே வெள்ளையாகணுன்ற ஒரு எண்ணம் வந்து பேசிக்கா வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். மேபி அது எதுனாலே ஃபாரின் கல்ச்சர் பார்த்தோ இல்லை எது பார்த்தோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தா டார்க் ஆகணும்னு சொல்லி சன்னில் போய் படுத்து சன் டேன் பண்ணிக்குவாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே வெள்ளையாகிற ஒரு இது இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கின் தான் ஆக்சுவலாக நல்ல ஸ்கின், ப்ரௌன் ஸ்கின் தான் நல்ல ஸ்கின். அண்ட் அதுதான் பிக்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, யூத்ஃபுல்னஸ் பின்னாடி ஏஜ் ஆனாலும் யங்காக காமிக்கிறதுக்கெலாம் ப்ரௌன் அண்ட் டார்க் ஸ்கின் தான் யங்காக இருப்பாங்க. ஏஜ் ஆக 40 years 50 yearsலாம் பார்த்தீங்கன்னா ஃபேர் ஸ்கின் இண்டிவிஜுவல்ஸ்லாம் நிறைய சீக்கிரமாக சுருக்கம் வந்துடும். ஆனால் இதே வந்து இந்த ப்ரௌன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம், எஸ்பெஷலி அதை விட டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சுருக்கம் வராது, ஏஜிங் தெரியாது. ஸோ அப்படி பார்த்தாலும் யாரும் குளூட்டத்தையான வந்து ஸ்பெசிஃபிக்காக வெள்ளையாகணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் அவங்களோட தொழிலுக்காக இப்போது ஒரு சினி ஃபீல்டில் இருக்காங்க, வேறு எதுக்காக அவங்களோட சுச்சுவேஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்டாக அவங்கவுங்க ஸ்கின் கலர் குட் கலர் தான், ப்ரௌன் ஸ்கின் எஸ்பெஷலி. ஆனால் அந்த குளூட்டோதைன் யூஸ் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமா? வரும், கண்டிப்பாக வரும். குளூட்டோதைன் யூஸ் பண்ணும்போது அது லிவரில் வர ஒரு லிவரில் தான் அது மெட்டபலைஸ் ஆகும். ஸோ லிவர் என்சைம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். பேஷண்ட்ஸ்க்கு லிவர் என்சைம்ஸ் எலிவேட் ஆகிலாம் பார்த்துருக்கேன். ஸோ பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு அப்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கோம். குளூட்டோதைனை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். காஷியஸாக தான் யூஸ் பண்ணணும். எனி இன்ஜெக்ஷன், எனி ட்ரக், எனி டேப்லெட் வி ஆர் டேக்கிங் இன்சைட், உள்ளே எடுக்கிற எந்த ஒரு மாத்திரை மருந்துக்கும் கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் டேப்லெட்டுன்னு இல்லை, எதை ஓவராக எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு சைட் எஃபெக்ட் வரும் இல்லைங்களா? அது மாதிரி இதுவும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.